எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கிச்சன் வீடியோ. இன்னைக்கு வந்துருக்கு. அப்படியே செய்யலாம் பாருங்க. டயட் பண்ணுன்றாங்க. ஆனால் பாதாம் பிஸ்தாவை அடித்து நோத்துறாங்க. முந்திரி தான் சாப்பிட்றேன். சரி, பேர் தப்பாக சொல்லிட்டேன். முந்திரி இதெல்லாம் கண்டுக்காத. பசிக்குது இல்லை, வர வர ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன். ஏன் சாப்பிட்றேன்னே தெரியல. காலையில், மத்தியானம், அப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு நைட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய நைட்டில் சாப்பிட மாட்டேன்னு தான், ஈவினிங் சாப்பிடுவாங்க. சரி, இது நம்ம பார்த்த வீடியோ வரல. கிச்சன் வீடியோக்கு போகலாம். எங்கேருந்து பார்க்கலாம்? சரி போ. முதல்ல எங்கேருந்து பார்க்கலாம்? அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இங்கே 6 பெட்டி இருந்தது, தூக்கி அப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு சேஞ்சு பார்க்கலாம். பார்த்துருக்கவே அந்த பக்கம் அடிக்க வைப்போம். நிறைய வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஆனால் இப்போ இந்த கூடையிலே இங்கே அடிக்க வைக்கிறோம். நியூ மாடல் கூட்டணி. இதெல்லாம் எப்போவோ வந்தது, இப்போ தான் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சொல்லுவாங்க நியூ மாடல். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் தரலாமா? தருங்க. இது கப்பன் சாசர். இது ஆட்டோ க்ளோஸ்னாங்க, பட் சாஃப்ட் க்ளோஸ். அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது இப்போ. இது தட்டு, மூடி, பாத்திரம், பவுல் சைடு. ஆக்சுவலாக இந்த விஷயத்த தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப ஆசைப்பட்டு நான் செஞ்ச ஒரு விஷயன்றதுனால நான் பர்ஃபெக்டாக வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். இது ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் போட்டிருக்கு, ஆனால் அது வந்து ஹாட் க்ளோஸ். ஆமாம், அதோட இங்கே இது பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆகலை. என்னோடய சுண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது கேப். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைஸ், அவ்வளோ கேப் இருக்குது. இது மட்டும் ஓகே. இது கூட வந்து அதாவது இது ஃபுல்லாக ஒட்டிருக்கணும்னு மம்மி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆமாம், வந்து ஓப்பன்லேயே இருக்கும். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது இது டெம்பரவரியாக தான் வச்சுருக்கு. ஏன்னா இன்னும் கபோர்ட் ஒர்க் முடியாததுனால இங்கே இருக்குது. இதெல்லாம் பாத்திரம் இப்படி கண்ணா விண்ணான்னு அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு முக்கியமாக இந்த ட்ரா காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து இழுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, க்ளோஸும் ஆகாது. இங்கே வந்த உடனே டைட் ஆகிட்டுருக்காங்க. இங்கேருந்து தள்ளிட்டே போனாதான். அதுவும் இது எனக்கு காலையில் கடுப்பேற்றும். அதுக்கடுத்து இது லஞ்ச் டப்பா. இதில் வந்து அதாவது யூஸ் பண்ணுற லஞ்ச் டப்பாங்களை மட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கு, ரெகுலர் யூஸ் மட்டும். ஓகேங்களா? இது பெரிய பெரிய கடாய், குக்கர் அண்ட் தென் பாத்திரம். தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் எடுத்து மேலே போட்டாச்சு. என்னன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டுதா நம்ம இப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஈவனாக இருக்காது. ஒன்று முன்னே ஒன்று பின்னே. இதுக்கும் பாருங்கள், இது கொஞ்சம் பிக்காக இருக்கும், இது உள்ளே இருக்குது. அதுக்கடுத்து ஆயில் ஃபுல் அவுட், ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம். அங்கே பெருக்கிக்கலாம், மாப் போடலாம், பெருக்கிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு கபோர்ட் போட்டால் ஏன் க்ளீன் பண்ணணும்? இது வந்து கரண்டி. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம். இது கொஞ்சம் சைஸு சின்னஸ் தான், ஆனாலும் இட்ஸ் ஓகே. எந்த ஒரு ட்ராவும் நான் இப்படி பிடிச்சி அழுத்துனா மட்டும்தான் உள்ளே போகுது. இதெல்லாம் இப்போ டெம்பரவரியாக வச்சுருக்கு. ஏன்னா அந்த பக்கம் என்ன பேண்ட்ரி யூனிட். நான் கேட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மம்மிக்கு சரளமாக வராது, ஏன்னா மம்மி ஒரு இன்ட்ரோவர்ட்.
ஏன்னா நான் அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஒன்லி அனிமல்ஸ் கூட மட்டும்தான். அனிமல்ஸ் லவபிள். அடுத்து இந்த ட்ரா இது பார்த்தீங்கன்னா இப்படி விட்டா நிற்கிதா, கொஞ்சம் வேகமாக தள்ளி விட்டா அப்போ தான் போகும். இதில் ஒரு 3 ட்ரா வச்சுருக்கோம். 1 2 அண்ட் தென் 3. கிலோ இப்படி தவாங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். உள்ளேயும் 3 அது எடுத்து காமி, அப்போ தான் தெரியும். அது எடுக்கிறது கொஞ்சம் நிறைய சிக்கல். 1 2 எடுத்து காமி. ஒன்னே ஒன்று என்ன எடுத்து காட்டுறேன். இதில் நாங்கள் நிறைய அரிசி கொட்டி வச்சுருந்தோம். சாப்பாட்டு அரிசி, டிஃபன் அரிசி, அதில் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு கொட்டி வச்சுருந்தோம். இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கிரியேட்டிவிட்டி கலவே இல்லையா? அரிசி போட்டி. இது ரேஷன் அரிசி டிஃபனுக்கு. இதே மாதிரி சும்மா 3 பாக்ஸ் உள்ள இருக்கு. மொத்தம் 4 பாக்ஸ் அதே மாதிரி அடிச்சிருக்கு. ஒன்று எடுத்து காமிச்சிட்டேன். 3 இருக்கு. பார்த்து பார்த்து இடிச்சுக்காத, வா நான் வேணா தள்ளி வைக்கிறேன். அவ்வளோதான் அது. And then next bakery items. க்ளவுஸ் அது இதுன்னு போட்டு வச்சிருக்கு. ஒழுங்கா வை, இல்லைன்னா டேடி அது சரியில்லை இது சரியில்லைன்னு வர. ஒரு பொருள் ஒரு இன்ச்சு பேக்கரி ஐட்டம்ஸ். பாருங்க, கேக் ட்ரே. இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி இதில் ஒரு விஷயம் கட்டு கட்டு. இதெல்லாம் வெஜிடபிள் பேஸ்கெட். வெறும் வெங்காயம் பூண்டு காய் மட்டும். ஆமாம், பெரியவங்க சின்ன வெங்காயம் பூண்டு. பூண்டு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அங்கே. ஆமாம், ஏன்னா காற்று ஈஸியாக போயிட்டு வரணுன்ட்டு. இது சும்மா உப்பு, ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறது. ஏன்னா பேண்ட்ரி யூனிட் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வச்சுடுவோம். ஆமாம். இல்லை, அதில் வெயிட்டான திங்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெளிச்சம் கொடு. இல்லை காஃபி டூல், ஸ்க்ரப்பர், இந்த மாதிரி சும்மா மளிகை சாமான் எல்லாம். என்னடா மேலே பொருள் இருக்குன்னு பார்க்குறீங்க. கொஞ்ச நாள் பேண்ட்ரி யூனிட் வச்சுருவாங்க, அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமாம். இன்னும் இங்கே இங்கே அங்கே அங்கே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா அது கார்பெண்டருங்களை வந்து நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். வேணாம், இதுக்கு மேலே நீங்கள் செய்யவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பை பை காமிச்சு அனுப்பிச்சாச்சு. நீங்களே சொல்லுங்கள், இதுதான் மாடலர் கிச்சனா, இப்படி தான் இருக்குமா? ஏன்னா நான் பெருசாக எதிர்பார்த்தேன், அப்படி எதிர்பார்த்தா இப்படி கிடைச்சிருக்கு. ஆனாலும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றினேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் பேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.